பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, லென்த் நாட்கள் 27ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் சேஞ்சிங் 40 தாட்ஸ், 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் நம்மிடம் இருக்கக்கூடாத குணமாகிய குறை சொல்லுதலை குறித்து தியானித்து, இந்த குறை சொல்லும் தீய குணத்தை மாற்றி தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக வாழ்வோம். குறை கூறுதல், குற்றம் சாட்டுதல் என்ற குணம் நேற்று இன்று தோன்றிய ஒரு குணம் அல்ல. இது ஆதியிலேயே ஆரம்பமாகி விட்டது. ஒரு சிலர் இருக்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மற்றவர்களை காரணம் காட்டிக்கொண்டும் குறை கூறிக்கொண்டும் இருப்பார்கள். மேலும் ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டாலும் இவரால் தான் நடந்தது என்று மற்றவர்கள் மேல் யோசிக்காமல் பழியை தூக்கி போட்டு விடுவார்கள். இது நம்முடைய ஆதி தகப்பனார் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே நாம் பார்த்து கொண்டு வருகின்ற ஒரு காரியம்தான். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவன் விலக்கின கனியை புசித்த பின்பு ஏன் இந்த பாவத்தை செய்தாய் என ஆதாமிடம் கர்த்தர் கேட்டபோது, ஆதாமுடனே கர்த்தர் மீதும் ஏவாள் மீதும் பழி போட்டார். இந்த பாவத்தை நான் செய்ய காரணம் நீர் தந்த பெண் தான் என்றார். மனைவிதான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பது போல பேசினார். ஏவாள் சாத்தான் மீது பழி போட்டார். இப்படி ஒருவர் மீது ஒருவர் பழியை தூக்கி போட்டார்கள். ஒருவர் மற்றவருடைய குறையை சுட்டி காட்டினார்கள். ஏன் நீர் கொடுத்த பெண்ணால் தான் என்று ஆண்டவரையும் குறை கூறினார்கள். இப்படி எதற்கெடுத்தாலும் குறை கூறும் பழக்கம் உள்ளவர்கள் ஆண்டவரையும் விட்டு வைக்கிறதில்லை. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி மோசே வழிநடத்தி சென்ற போது, தாங்கள் முன்னேறி செல்ல முடியாதபடி எதிராக இருந்த செங்கடலை பார்த்து, எங்களை கொன்று போடவா அழைத்து வந்தீர் என்றார்கள். தேவ தூதர்கள் உண்ணும் மன்னாவை சாப்பிட்ட போதும் நாங்கள் எகிப்திலே இறைச்சியை சாப்பிட்டோமே என்றார்கள். எரிகோ மதிலை பார்த்தபோது முறுமுறுத்தார்கள். நாங்கள் ஆராதிக்க சரியான தெய்வம் இல்லை என்று சொன்னார்கள். இப்படியாக எகிப்தில் தங்கள் பிரயாணத்தை ஆரம்பித்த போதிலிருந்து சென்றடையும் வரைக்கும் கர்த்தருக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் குறை பேசிக் கொண்டேதான் வந்தார்கள். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் குறை பேசிக்கொண்டு சென்றதால் தான் 11 நாளில் சென்றடைய வேண்டிய கானான் தேசத்தை 40 வருடங்கள் பிரயாணம் செய்ய வேண்டியதாக இருந்தது. கர்த்தர் கையில் அவர்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருந்தாலும் பிரச்சனைகளை பார்த்தபோது அவர்களுடைய நாவு தானாகவே குறை பேச தொடங்கிவிட்டது. இந்த குறை கூறும் குணத்தை குறித்து லார்ட் ஜெஃப்ரி என்பவர் முழுக்க முழுக்க தங்கத்தால் செய்யப்பட்ட தங்க தேசத்தில் வாழ நேர்ந்தால் கூட எங்க பார்த்தாலும் ஒரே மஞ்சளா இருக்கேன குறை சொல்லும் குணத்தை குறித்து அழகாக சொல்லி இருக்கின்றார். தேவனுக்காக ஊழியம் செய்து வருகின்ற ஜாய்ஸ் மேயர் அம்மா, நான் கடவுளின் முன்னால் நிற்கும் போது எனது வாழ்க்கைக்கான பதிலைத்தான் சொல்வேனே தவிர பிறருடைய வாழ்க்கைக்கான விளக்கம் அல்ல. எனவே என்னுடைய குறைகளுக்காக மற்றவர்களை குறை சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று சொல்கின்றார். ஒரு நிறுவனத்திற்கு ஒரு புது மேலதிகாரி வந்தாராம். அவரிடம் பொறுப்பை ஒப்படைக்கும் போது பழைய அதிகாரி 3 மூடப்பட்ட கவர்களை கொடுத்து சென்றாராம். எப்போதாவது உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்தால் மட்டும் இதை பிரியுங்கள் என்று சொன்னாராம். புதிய அதிகாரி பதவியேற்றார். 1 வருடம் சிக்கல் ஏதும் இல்லாமல் போனது. போதாத காலம் முதல் சிக்கல் வந்தது, பணத்தட்டுப்பாடு. என்ன செய்யலாம் என்று யோசித்த போது அவருக்கு அந்த மூடப்பட்ட கவர்களுடைய ஞாபகம் வந்தது. சரி என்று சொல்லி முதலாவது கவரை பிரித்தார். பழைய மேலதிகாரி மேல் பழியை போடு என்றிருந்தது. அவரும் அப்படியே செய்தார், தப்பித்தார். அடுத்த ஆண்டும் அதே போல வேறொரு பிரச்சனை வந்தது. இப்போதும் கவரை பிரித்தார். கமிட்டி மீது பழியை தூக்கி போடு என்றிருந்தது. அவர் அப்படியே செய்தார், அப்போதும் தப்பித்தார். 3வது ஆண்டும் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை மிகவும் பெரிதாகி பூதாகரம் ஆனது. 3வது கவரை எடுத்தார், பிரித்து வாசித்தார். அதில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? 3 கவர்களை நீ உருவாக்கும் நேரம் வந்துவிட்டது என்று எழுதப்பட்டிருந்தது. நகைச்சுவையாக சொல்லப்பட்டிருந்தாலும் இது எவ்வளவு உண்மையானதாக இருக்கிறது. நம்முடைய ஒரு நாள் வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம்.
காலையில் எழும்பி அலுவலகத்துக்கு புறப்படும் அந்த சின்ன இடைவெளியிலேயே குற்றம் சொல்ல ஆரம்பிக்கின்றோம். பின் அலுவலகம், போகும் வழி, வரும் வழி என எல்லா இடங்களிலும் இந்த குறை சொல்லுதல் தொடர்கதையாகி விடுகிறது. காலங்கள் மாறினாலும் மனிதர்களின் குறை கூறுகின்ற பழக்கம் மாறுவதே இல்லை. வானிலையை பற்றி மிகவும் சூடாக இருக்கிறது, மிகவும் குளிராக இருக்கிறது, மழை அதிகமாக இருக்கிறது, எல்லாம் காய்ந்து போய் எங்கும் வறட்சி என்று ஏதாவது ஒன்று சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றோம். சமையலில் எடுத்துக்கொண்டோம் என்றால் கூட்டு நன்றாக வேகவில்லை, கறி கருகி போயிற்று, உப்பு கொஞ்சம் அதிகம் என்று உணவை குறித்து குறை சொல்வோம். தங்களுடைய அலுவலகத்தை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் வேலையில்லாத திண்டாட்டத்தை குறித்தும் குறை சொல்வார்கள். அரசாங்கத்தை பற்றியும் வரிகளை பற்றியும் குறை சொல்கின்றவர்கள் உண்டு. மற்றவர்களை குறித்து குறை பேசுவோம். நான் உயரமாக இன்னும் வளரவில்லை, நான் குண்டாக இருக்கின்றேன், நான் இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கலாம் என்று ஏதாவது ஒரு குறை தங்கள் சரீரத்தை குறித்து சொல்கின்றவர்களும் உண்டு. அவர்களுக்கு தேவன் எவ்வளவு நல்லவராக இருந்த போதும் எப்பொழுதும் அவர் எனக்கு என்ன நன்மை செய்தார் என்று சொல்வார்கள். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, வெந்த பொன்னில் அம்பு பாய்ச்சுகிறது போல என்று தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள். அதாவது, ஏற்கனவே காயம்பட்ட இடத்தில் ஒரு அம்பை வைத்து குத்தினால் அவர்களுடைய வலி, வேதனை இன்னும் அதிகமாகும். அதுபோல ஏற்கனவே பல பிரச்சனைகளோடு இருப்பவர்களை நாம் பேசுகின்ற வார்த்தைகள் காயப்படுத்தும், வேதனைப்படுத்தும் என்று தெரிந்தும் சிலர் குத்தி காயப்படுத்தி பேசுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் மனதின் காயங்களை கட்டுகிறவர்களாக, ஆற்றுகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் எதற்காகவும் காயப்படுத்துகிறவர்களாக, குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கவே கூடாது. நீதிமொழிகள் 12:18 சொல்கிறது, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை, நிம்மதியை, சமாதானத்தை கொல்லக்கூடிய சக்தி நாவிற்கு உண்டு. அதுதான் பட்டயத்தை போல் குத்தி குத்தி பேசுகின்ற ஒரு நாவு. கத்தி கத்தி சத்தமாக பேசுகிற வார்த்தைகளை காட்டிலும் குத்தி குத்தி பேசுகின்ற வார்த்தைகள் பலருடைய அழிவிற்கு, உறவுகளில் விரிசல் விழுகிறதற்கு காரணமாக அமைகின்றது. அப்படிப்பட்ட நாவு உள்ளவர்களை மனசாட்சி இல்லாமல் பேசக்கூடியவர்கள் என்று சொல்லலாம். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவர்கள் என்று சொல்லலாம். பிறரை மதிக்க தெரியாதவர்கள் என்று கூட சொல்லலாம். இப்படிப்பட்டவர்களை தான் நாவில் விஷத்தை கொண்டு பேசுகிறார்கள் என்று சொல்வார்கள். வேதத்தில் இப்படிப்பட்ட நாவுடன் இருந்த ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் இருந்தும் தான் விரும்பினதை, ஆசைப்பட்டதை எல்லாவற்றையும் அடைந்திருந்தாலும் யாவரால் மறக்கப்பட்ட ஒரு நபராக மாறினார். அவள்தான் பெனினாள். இந்த பெனினாள் குழந்தை பாக்கியம் இல்லாத அன்னாளை குத்தி குத்தி பேசினாள். மலடி என்று மனம் நோகும்படி பேசினாள், காயப்படுத்தி பேசினாள். இந்த வார்த்தைகள் அன்னாளை மிகவும் மன வருத்தம் அடைய செய்திருக்கும், வேதனைப்படுத்தி இருக்கும். இதன் பின்பு அன்னாளை குறித்து, அவளுடைய பிள்ளை சாமுவேலை குறித்து அதிகமாக நாம் வேத வசனங்களில் பார்க்கலாம். ஆனால் இந்த காயப்படுத்தின, குறைப்படுத்தி பேசின பெண்ணினாளுடைய வாழ்க்கையில் அவளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருந்தது என்று பெருமையாக சொல்லப்படாத நிலைக்கு அவள் தள்ளப்பட்டாள். அதே போலத்தான் வேதத்தில் உள்ள யோபு தன்னுடைய ஆஸ்திகள், அந்தஸ்துகள், பிள்ளைகள், சரீர சுகத்தை இழந்த நிலையிலே துக்கத்தோடு இருந்தபோது ஆறுதலாக, பக்கபலமாக இருக்க வேண்டிய அவருடைய நண்பர்கள், நீ செய்த பாவத்தினால்தான் உனக்கு இப்படிப்பட்ட நிலை உண்டானது என்று குத்தி காட்டி பேசினவர்களாக இருந்தபடியினால் கெட்ட நண்பர்களுக்கு உதாரணமாக இன்றும் பேசப்படுகின்ற ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். தாவீதுனுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம் என்றால், தாவீது கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின பின்பு சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து பின் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கும்படி திரும்பும் போது, இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்கின்ற ஒரு ராஜா அற்ப மனுஷரில் ஒருவனைப் போலவ ஆடை அணிவது என்று தாவீதை அவளுடைய மனைவி ஏளனமாய் பேசினாள். தேவனை ஆடி பாடி துதித்த அவரை தூஷணமாக எண்ணினாள். மேலும் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கும் மனதோடு வந்த தாவீது அவருடைய மனைவி மீகாலினுடைய இந்த வார்த்தைகளினால் உள்ளம் உடைக்கப்பட்டவராய் அவளோடு வாக்குவாதம் செய்ய நேரிட்டது.
ஆசீர்வதிக்க வந்த அவர் ஆசீர்வதிக்காமலே விட்டுவிட்டார். இதனால் தன் ஆசீர்வாதத்திற்கு அவளே தடையானாள். தேவன் நமக்கு அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கின்றார். நல்ல உணவை கொடுத்திருக்கின்றார், தூய்மையான நீரை கொடுத்திருக்கின்றார், வசதியான வீடு, மிகுதியான ஆடைகள் எல்லாம் நமக்குள்ளன. நாம் பார்க்கின்றோம், கேட்கின்றோம், ஏற்ற வேளையில் நமக்கு பசி உண்டாகின்றது, நமக்கு நல்ல நினைவு சக்தியை கொடுத்திருக்கின்றார். இன்னும் பல இரக்கங்களை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கின்றோம். ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம்? இதெல்லாம் என்னுடைய உரிமை என்று நாம் நினைக்கின்றோம். அவர் நம்மை காத்து வருகிறார், வழி நடத்துகிறார், தாங்குகின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவர் நம்மிடத்திலிருந்து என்ன நன்றியை பெறுகின்றார்? அவ்வப்போது நாம் கூறும் குறைகளைத்தான் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். சரி, நாம் ஏன் குறை சொல்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்று நான் யோசித்து பார்த்தேன். குறை சொல்வதால் மனதுக்கு ஒரு இனம் புரியாத திருப்தி கிடைக்கின்றது என்று நாம் நினைக்கின்றோம். அதனால்தான் பலரும் குறை சொல்கிறார்கள் என்கிறது உளவியல் ஆராய்ச்சி. குறை சொல்லுதல் ஒருவர் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதே வேளையில் அநேகரை அது காயப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. குறை சொல்வது என்பது அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதன் மூலம் தனது உயரத்தை அதிகரிக்க செய்யும் ஒரு முயற்சி. பிடிக்காதவர்கள் மீதுதான் குறையும் குற்றமும் விமர்சனமும் வைக்கப்படுகின்றது. உண்மையில் எனக்கு அன்பு ரொம்ப ஜாஸ்தி, அதனால்தான் எப்போதும் நான் குறை சொல்கிறேன் என்று நாம் யாராவது சொல்கின்றோமா? இல்லை. நமக்கு பிடிக்காதவர்கள் மீதுதான் நாம் குறையும் குற்றமும் சொல்கின்றோம். அடுத்தவருடைய வளர்ச்சியோ, நிம்மதியோ, புகழோ, அழகோ மனசுக்குள் விதைக்கும் பொறாமை விதைகள் தான் பெரும்பாலும் குறைகளாய் முளைவிடுகின்றன. குறை சொல்லுதல் பயத்தின் வேர்களிலிருந்தும் முளைப்பதுண்டு. குறிப்பாக அலுவலக சூழல்களில் தனது வேலையை தக்க வைத்துக் கொள்ளவும், தங்களுடைய ப்ரமோஷன், வளர்ச்சி போன்ற விஷயங்களுக்கும் அடுத்தவர்களை அளிக்கக்கூடிய விமர்சனங்களை செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய பொறுப்புகளை தட்டி கழிக்க விரும்பும் போதும் முன்னே வருவது இந்த குறை சொல்லுதலும் சாக்கு போக்கும் தான். வயிறு வலிக்குது, நான் ஸ்கூலுக்கு போகல என்று சினுங்குகின்ற சின்ன பிள்ளைகள் அநேகரை நாம் பார்த்திருக்கின்றோம் இல்லையா? ஆமாம், அநேகர் தங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கிறதற்காக மற்றவர்கள் மீது குறை சொல்கின்றார்கள். தன்னை புத்திசாலியாய் காட்டிக்கொள்ளவும் சிலர் குறை சொல்வதை கையில் எடுப்பதுண்டு. அடுத்தவர்களையோ அவருடைய செயல்களையோ விமர்சித்து குறை சொல்லும் போது தன் தலைக்கு மேலே ஏதோ ஒரு ஒளிவட்டம் உருவாவது போல ஒரு கர்வம் அவர்களுக்குள் வந்துவிடும். எதையும் மாற்ற முடியாது என்று தெரிந்தால் கூட, என்னையா இந்த வெயில் மண்டையை பொளக்கின்றது, என்னையா மழை படுத்துது, இதென்ன ஒரே தூசு மண்டலமா இருக்கு என்று எடுத்ததுக்கெல்லாம் சலித்து கொள்ளும் மனிதர்கள் வாழ்வின் ஆனந்த தருணங்களை இழந்து விடுகின்றார்கள். அவ்வப்போது வருகின்ற இப்படிப்பட்ட இயற்கையின் காரியங்களையும் நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி குறை சொல்வது நமது வாழ்வின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டிருக்கின்றது. ஒரு டிராபிக் சிக்னலில் நின்றால் கூட குறை சொல்லாமல் நம்மால் இருக்க முடிவதில்லை. ஹோட்டலில் வெயிட்டர் 10 நிமிடங்கள் நமது டேபிளுக்கு வரவில்லை என்றால் குறையும் குற்றமும் சொல்ல நம்முடைய வாய் துருத்துருக்கிறது இல்லையா? வாய்ப்பு வந்து வாசல் கதவை தட்டும் போது கூட சத்தமாய் இருக்கே என்று குறை சொல்பவர்கள் இருக்கிறார்கள் என்கிறார் ஆஸ்கர் வைல்ட். குறை சொல்வது நமக்கு எந்த ஒரு நன்மையும் தந்துவிடப் போகிறதில்லை. இந்த பழக்கத்தால் என்ன நன்மை ஏற்பட்டது என்பதை நாமே கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. ஒரு நன்மையும் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்காது. பெரும்பாலும் நம்முடைய நேரமும் நம்முடைய நண்பர்களுடைய நேரமும் வெட்டியாய் செலவானதுதான் மிச்சமாய் இருந்திருக்கும். சரி, நம்மை யாராவது குறை சொன்னாலோ நேர்மையற்று விமர்சித்தாலோ நாம் அதை கைத்தட்டி ரசிப்போமா என்பதை ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இல்லை என்பதுதானே நம்முடைய பதில். அதே மனநிலைதான் நீங்கள் மற்றவர்களை கிண்டல் செய்யும் நபருக்கும் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, குறையை பற்றி பேசிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த குறைகளை போக்கும் வழியை பற்றி சிந்திக்க மறந்து போய் விடுகிறார்கள். இருட்டை பற்றிய குற்றம் சொல்லிக் கொண்டு இருக்காமல் ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைத்து பாருங்கள் என்கிறார் கன்ஃபியூஷியஸ். இருப்பதை வைத்து மகிழ்வாக வாழும் மனநிலை உடையவர்கள் பெரும்பாலும் குறை சொல்வதே இல்லை. அவர்கள் மகிழ்வாக வாழும் வழியை யோசிப்பார்கள். எதை தேடுகிறோமோ அது மட்டுமே நமக்கு கிடைக்கும்.
கடின உழைப்பாளிகள் குறை சொல்வதில் தங்கள் நேரத்தை வீணடிப்பதில்லை. சோம்பேறிகள் கடின உழைப்பை தவிர்ப்பதற்காக குறை சொல்லும் பாணியை கையாள்கிறார்கள். குறை சொல்வது என்பது ஒரு எதிர்மறை சக்தி. அதன் விளைவுகள் எதிர்மறையாகவே இருக்கும். தான் எப்போதுமே சரி என நிரூபிக்க மற்றவரை எல்லாம் தவறு என மதிப்பிடும் மனநிலை மனதின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ஒரு எதிரி. ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்வார்கள், try to see the good in others, then you won't see anything to complain. ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்களிடம் உள்ள நல்லதை மட்டும் நாம் பார்க்கும்போது அவர்களிடத்தில் உள்ள குறைகள் நமக்கு தெரியாது. இதை நினைக்கும் போது நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு வாலிபன் மிகவும் மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தானாம். இனி இவன் திருந்தவே மாட்டான் என அனைவரும் சொல்லக்கூடியதான ஒரு வாழ்க்கை. அவன் பல முறை தன்னை திருத்திக் கொள்ள நினைக்கும் போதெல்லாம் இவன் இப்படித்தான், இனி மாறவே வாய்ப்பில்லை, இவன் எந்த வேலைக்கும் செல்ல மாட்டான் என்று மற்றவர்கள் அவநம்பிக்கையாய் குறையாக பேசுகிற வார்த்தைகளை கேட்கும் போது இவன் திரும்பவும் சோர்ந்து போய் தனது பழைய பாவ வாழ்க்கைக்கு திரும்பி விடுவானாம். ஒரு நாள் இரவு தன் வீட்டிற்கு வந்தான். யாரும் தன்னை பார்க்க கூடாது என்பதற்காக சத்தம் இல்லாமல் தன்னுடைய காலணிகளை கையில் ஏந்தியபடி மாடியில் இருக்கும் தன்னுடைய படுக்கை அறைக்கு சென்றானாம். அவனுடைய வயதான பாட்டி தன்னுடைய அறையை திறந்து கொண்டு ஒரு மெழுகுவர்த்தியை தன் கையில் பிடித்து கொண்டு வெளியே வந்து தன் பேரன் இருக்கும் அறைக்கு உணவை எடுத்து சென்று தன் பேரனை பார்த்து மிகவும் மென்மையான குரலில், ஜான், நான் உன்னை அதிகமாக நம்புகிறேன் என்று கூறினாராம். இந்த 5 வார்த்தைகள் அந்த வாலிபனுடைய மனதை தொட்டது மாத்திரமல்ல, அவர் பாட்டின் அந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கை பாதையே மாற்றியது. இருள் அடைந்திருந்த அவருடைய அறையில் ஒரு பெரிய வெளிச்சம் அவர் உள்ளத்தை நிரப்பிற்று. இந்த வாலிபன் பிற்காலத்தில் இங்கிலாந்து தேசத்தின் பிரசித்தி பெற்ற போதகராக உருவெடுத்தார். எனக்கன்பானவர்களே, குறை சொல்வது நமது வளர்ச்சியை நாமே குழி தோண்டி புதைக்கும் ஒரு செயல். குறை சொல்வதிலிருந்து நாம் வெளியே வர விரும்பினால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் அன்பு காட்டுவது. அன்பு இருக்கும் இடத்தில் குறை சொல்வதற்கு இடமே இருக்காது. ஆத்மார்த்தமான அன்பை உள்ளத்தில் தேக்குங்கள். அடுத்தவர்களை குறை சொல்லும் பழக்கம் ஓடியே போய்விடும். அடுத்ததாக மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறரை ஏற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் குறை சொல்லுதல் விலகிவிடும். பிறரை ஏற்றுக்கொள்ளும் மனம் வேண்டுமென்றால் முதலில் நம்மை நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே முதலில் உங்களை உங்கள் இயல்புகளோடு ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். அடுத்ததாக பாராட்ட பழக வேண்டும். ஒரு நாளைக்கு நான் 5 பேரையாவது பாராட்டுவேன் என முடிவெடுங்கள். ஒரு நபரிடம் இருக்கும் குறைகளை தாண்டி நிறைகளை கண்டுபிடிக்க பாருங்கள். அடுத்ததாக குறை சொல்பவர்களை விட்டு விலகுங்கள். குறை சொல்லும் நண்பர் கூட்டத்திலிருந்து வெளியே வாருங்கள். குறைந்தபட்சம் குறை சொல்லும் பேச்சை ஆதரிக்காமல் இருங்கள். குறை சொல்வது உங்களுக்கு பிடிக்காது என்பது உங்கள் நண்பர்கள் புரிந்து கொள்வார்கள். அது உங்களுக்கு மரியாதையையும் பெற்றுத்தரும். குறை சொல்ல மாட்டேன் என்று தீர்மானம் எடுங்கள். இன்றிலிருந்து நான் 1 மாதம் யாரையுமே எதற்காகவுமே நான் குறையே சொல்ல மாட்டேன், நல்ல விஷயங்களை நான் பாராட்டி பேசுவேன் என்று ஒரு முடிவெடுத்து பாருங்கள். இந்த போட்டியில் நீங்கள் ஜெயித்து விட்டால் உங்களுடைய அடிப்படை இயல்பே மாறிவிடும். ஒருவேளை தோற்றுவிட்டால் அந்த நாளிலிருந்து அடுத்த 1 மாதம் முயற்சி பண்ணுங்கள். எனக்கன்பானவர்களே, வேதம் குறை சொல்வதை ஒரு நாளும் அங்கீகரிப்பதில்லை. குறை சொல்லுகிறவர்களை நியாயப்படுத்துகிறதும் இல்லை. மத்தேயு 7:3 சொல்கிறது, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? பிறரை குற்றப்படுத்துகின்ற நாம் நம்மை உண்மையாக ஆராய்ந்து பார்த்தால் வாயடைத்து போய்விடுவோம். நம்மிலே தவறுகளை வைத்துக்கொண்டு பிறரை தவறாக எடை போடுவது தவறு. பிறர் செய்யும் தவறுகள், நாம் பிறரை குத்தி காட்டுகின்ற காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இல்லை என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியுமா? முதலில் நமது வாழ்வை ஆராய்ந்து பார்த்து அதிலுள்ள குறைகளை நீக்கும்படி தேவனுடைய உதவியை நாம் நாடுவோம். ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்க நாம் எப்படி பிறருடைய குற்றங்களை பெரிதுபடுத்த முடியும்? அமைதியாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் பிறருடைய தவறுகள் மன்னிப்பதற்கு ஏதுவானவைகள் தான் என்பதை நாம் உணருவோம். பிறரை நம்மை போல நேசிக்கும் அன்பு நம்மில் வளரும் போது குறை கூறும் பழக்கம் இல்லாமலே போய்விடும்.
மேலும் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கும் போது நமது வாழ்வும் சுத்தமாகும், பிறரும் மகிழ்ந்திருப்பார்கள். என கண்பானவர்களே, குற்றம் சொல்வதை நாம் நிறுத்தும் வினாடியில் உலகம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ரொம்ப அழகாக தெரிய ஆரம்பிக்கும். நம்முடைய உறவுகள் நமக்கு அழகாக தெரிவார்கள். செடியில் இருக்கும் முட்களை தாண்டி முட்களிடையே இருக்கும் ரோஜா நம்முடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையும் ஆனந்தமாய் மாறும். இன்றைக்கு மற்றவர்களை குறை கூறுதலை குறித்தும் குற்றம் சாட்டுகிறது தவறானது என்பதை குறித்தும் நாம் பல காரியங்களை பார்த்தோம். நம்மிடத்தில் ஒருவேளை இந்த குணம் காணப்பட்டால் நம்மை மாற்றிக்கொள்ள பிரயாசப்படுவோம். தேவனும் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு நாம் கேட்ட இந்த பதிவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம், ஃபார்வர்ட் செய்வோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆம், இவ்வார்த்தைகள் நம்மை சீர்தூக்கி பார்க்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய சாட்சியை காத்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, தேவன் நாமும் நம்மில் மகிமை அடையும்படிக்கு ஏதுவாக இருக்கிற வார்த்தைகள் இவைகள். அவைகளை கேட்டவர்களாக அல்லாமல் அதை கை கொள்கிறவர்களே பாக்கியவான் என்று சொன்னதைப் போல அவைகள் உண்மையாக முயற்சி செய்து பார்ப்போம். தேவனுடைய மனதை களி கூறுவர்களாக இருப்பது சந்தேகமே இல்லை. குறை கூறுதல். சாத்தான் தேவனுடைய சமூகத்திற்கு சென்ற போது யோபை குறித்து குறை கூறினான், ஆண்டவரை குறித்து குறை கூறினான். யோபு விருதாவாக உம்மை மறுதலியாமல் அவன் நீதிமானா இருக்கிறான், அவனை சுற்றி ஒரு வேலி வைத்திருக்கிறீர் அல்லவா, அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர் அல்லவா என்று அவன் தேவனுக்கு முன்பாக யோபை குறித்து குறை கொஞ்சம் சோதனை கொடுத்து பாருங்க, உன்னை மறுதலித்து விடுவான் என்று சொல்லி குறை கூறினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், கையங்களமாக பாவம் செய்த ஒரு பெண்ணை யூதர்கள் பிடித்தார்கள். இயேசுவிடத்தில் அந்த பெண்ணை முன்பாக கீழே தள்ளி மோசேயுடைய பிரமாணத்தின்படி இப்படிப்பட்ட பாவத்தை செய்த ஒரு பெண்ணை கல்களினால் இறைந்து சாகடிக்க வேண்டும் என்று மோசேயுடைய பிரமாணம் சொல்லுகிறது. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்டார். தேவன் பாவத்தை தான் வெறுக்கிறார் தவிர பாவிகளை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் அந்த பெண் பயத்தோடு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று அவருடைய கண்களை பார்த்தபோது இயேசு என்ன சொன்னார்? நானும் உன்னை நியாயம் தீர்க்கப் போவதில்லை, ஆனால் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி மன்னிக்கிற வார்த்தைகளை சொல்லி, அந்த வார்த்தைகளை கேட்டு அவள் மனக்கசந்து அழுதது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. அவள் ஒரு சாட்சியான பெண்ணாக அவள் மாறினாள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை தான் நாம் தேடுகிறோம், ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். அன்பானவர்களே, குறை சொல்கிறதால் பலருக்கு அது வேதனை கொடுக்கும், கஷ்டங்களை கொடுக்கும், ஏன் நமக்கு ஒரு அவப்பேரை கொண்டு வரும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இயேசு செய்ததைப் போல அநேகருடைய வாழ்க்கையை தட்டி எழுப்புகிறவர்களாக, அநேகருக்கு ஆறுதல் சொல்லுகிற மக்களாக, அநேகருடைய காயங்களை கட்டுகிற நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கும்போது நாம் பலருக்கு ஆசீர்வாதமான நபராக மாறுகிறது சந்தேகமே இல்லை. அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார், அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவரை போல இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய உள்ளத்தை களி கூறும்படி நாமும் முயற்சி செய்வோமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு இனி நான் குறை சொல்லப் போவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மையுள்ளவராக, அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, தயவுள்ளவராக, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு நபராக நான் எப்பொழுதும் இருப்பேன். மற்றவங்கள குற்றங்கள் குறைகளை பார்த்ததை சுட்டி காட்டுகிற நபராய் இல்லாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எப்படி மாற்றி அவர்களை நன்மையின் பாதையில் நடத்தலாம் என்று யோசிக்கிற நபர்களாக இருக்கும்படி
எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பலவீனம் உள்ள பாண்டங்கள். உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவினால் எங்களை நிறைத்து எங்களை ஆறுதல் படுத்தி எங்களை செமையான பாதையிலே நடத்த வேண்டும் என்ற கண்ணீரோடு நாங்கள் செபிக்கிறோம். இப்படியாக குறை சொல்லுகிற மக்கள், அவருடைய பேச்சு நிமித்தம் உள்ளம் உடைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் செபிக்கிறேன். அவருடைய மனம் இவ்வளவா நொந்து இருக்கிறது, வேதனையோடு இருக்கிறது, காயத்தோடு இருக்கிறது என்று நீர் அறிவீர். அப்படிப்பட்ட மக்களுடைய காயங்களை கட்டுங்க சுவாமி. அப்படிப்பட்ட மக்களுடைய மனதை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து ஆறுதல் படுத்தி உம்முடைய தூய ஆவியினால் நிறைத்து தேவ சமாதானத்தினால் அவருடைய உள்ளத்தை நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிங்க. ஆமென்.